அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குயின் சார்பாக தொடர்ச்சியாக நம்ம நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது ஜூன் மாதம் நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த பொது அறிவு வினாக்களை சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அந்த 16 கேள்வி இல்லைனா 17 கேள்விக்கு நீங்கள் விடையளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலகின் உயரமான வாக்கு சாவடி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இமாச்சல பிரதேச மாநிலம் தாசிகாங் அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த கொற்றவை சிற்பம் மதுராந்தகம் அருகே இரும்புலி அப்படின்ற கிராமத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அகழ்வாய்வுகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு மாதம் என்னென்ன அகழ்வாய்வுகள் எல்லாம் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வருதுன்றதை சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த கொற்றவை சிற்பம் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சாங்கே 6 அப்படின்ற விண்கலனை சீனா நிலவுக்கு ஏவி இருக்கு. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். உலகின் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? சந்திரயான் 3 திட்டத்தின் மூலமாக முதல்ல நிலவுடைய தென் துருவத்தை நம்ம டச் பண்ணுறோம். உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, நம்ம சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய நாள் எது அப்படின்றதான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சிக்கிமுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காங்டாக் அப்படின்றது தான். சிக்கிம் மாநிலத்தின் முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேம் சிங் தமாங் அப்படின்றவர் தான். தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கிறாரு. அப்போ நம்ம மாநிலங்கள், சரிங்களா, அதனுடைய தலைநகரங்கள், அதனுடைய முதலமைச்சர்கள், முக்கியமான அண்மை காலத்தில் நடந்த பதவி பிரமாணங்கள், இதெல்லாம் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அப்போ சிக்கிம் மாநிலத்தின் முதல்வராக தற்போது பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரேம் சிங் தமாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3வது முறையாக விண்வெளிக்கு சென்றார் இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சுனிதா வில்லியம்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த விண்வெளி வீராங்கனை. 3வது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார். இவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. அதனால் இதை நம்ம கொஸ்டின் ஏரியாவாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஸ்ரோவுடைய அடுத்த விண்கல திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன். சந்திரனை நம்ம ஆய்வு செய்கிறோம், செவ்வாயை ஆய்வு செய்கிறோம், சூரியனையும் ஆய்வு செய்கிறோம். அதனை தொடர்ந்து தற்பொழுது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சுக்கிராயன் அப்படின்ற ஒரு திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த தயாராக இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய முதல் பெண் லோகோ பைலட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுரேகா யாதவ் அப்படின்றவங்க தான். ஏன் இவங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் மோடி பதவி ஏற்றார் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு இவங்களுக்கு சிறப்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போ யார் இந்த சுரேகா யாதவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய வரலாற்றின் மிக குறைந்த வயதில் மத்திய அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிஞ்சரப்பு ராம் மோகன் நாயுடு அப்படின்றவங்க தான். சரிங்களா? கிஞ்சரப்பு ராம் மோகன் நாயுடு. தற்பொழுது இவங்க பதவி ஏற்றிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். G7 மாநாடு 50வது உச்சி மாநாடு அப்படின்றது இத்தாலியில் நடைபெற்றது. அப்போ G7ல் இருக்கக்கூடிய அந்த நாடுகள், உறுப்பு நாடுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமெரிக்கா, பிரிட்டன், இத்தாலி, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய 7 நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த G7ல் இருக்குது. உங்களுக்கு குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 2023 G7 மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜப்பானில் நடைபெற்றிருந்திருக்கும். அப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்ததாக இத்தாலியோடைய பிரதமர் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜார்ஜியா மெலோனி அப்படின்றவங்க தான் இத்தாலியோடைய பிரதமர். ஏன்னா இத்தாலியில் தான் G7 மாநாடு 2024 நடைபெற்றது. அதனால் இத்தாலியோடைய பிரதமர் யாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி அப்படின்றவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். தமிழ் புதல்வன் திட்டம். அது என்ன சார் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா, மாணவிகள் போல மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான். யார் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். அப்போ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. புதுமை பெண் திட்டம்.
அப்போ அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் என்ன? புதுமை பெண் திட்டம். அப்போ தமிழ் புதல்வன் திட்டம்னா மாணவர்களுக்கு. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம்தான். இந்திய கால்பந்து அணியுடைய புதிய கேப்டனாக கோல் கீப்பர் குப்ரீத் சிங் சந்து அப்படின்றவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சரிங்களா, குப்ரீத் சிங் சந்து அப்படின்றவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி யார் இந்திய கால்பந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கியத்துறையில் சிறப்பாக தொண்டாற்றி வரும் பாமா என்ற புனைப்பெயரில் எழுத்துக்களை எழுதி வரக்கூடிய ஃபாஸ்டினா சூசைராஜுக்கு தமிழகத்தின் ஔவையார் விருது வழங்கப்பட்டது. 2024 ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பாமா அப்படின்ற புனைப்பெயரில் எழுத்துக்களை எழுதக்கூடிய ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படின்றது தான். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒடிசா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒடிசாவுடைய மாநிலத்தின் முதல்வராக நவீன் பட்நாயக் இருந்திருப்பார். சரிங்களா, ரொம்ப காலம் முதல்வராக இருந்த வரிசையில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. அப்போ தற்பொழுது அவருடைய சாதனையை முறியடித்து புதிதாக முதல்வராக மோகன் சரண் மாஜி அப்படின்றவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மோகன் சரண் மாஜி அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆந்திரா அப்படின்னு சொல்லும்பொழுது இது தலைநகரே இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஆந்திராவுடைய தலைநகராக அமராவதியை அறிவித்தார் அம்மாநில புதிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அப்போ ஆந்திராவிலையும் சிஎம் எலெக்ஷன் நடக்குது, ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. சந்திரபாபு நாயுடு அப்படின்றவர் சிஎம்மாக பதவி ஏற்கிறாரு. அவர் அமராவதியை தலைநகராக அறிவிச்சிருக்கிறாரு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது 2024 இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு சாகித்ய அகாதமி விருதுகளை மத்திய அரசு அறிவித்து வருது. அந்த வகையில் யுவ புரஸ்கார் விருது அப்படின்ற விருதை லோகேஷ் ரகுமானுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழியில் எழுதப்பட்ட விஷ்ணு வந்தார் அப்படின்ற சிறந்த சிறுகதைக்காக லோகேஷ் ரகுமானுக்கு யுவ புரஸ்கர் விருது அப்படின்றது கொடுக்குறாங்க. அடுத்ததான் தன்வியின் பிறந்தநாள் என்ற சிறார் சிறுகதை, சரிங்களா, குழந்தைகளுக்கான சிறுகதையை யூமா வாசுகி அப்படின்றவங்க எழுதுகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு பால புரஸ்கர் விருது அப்படின்றத கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம். சரிங்களா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. சாகித்ய அகாதமி விருது 2024 யுவ புரஸ்கர் விருது, பால புரஸ்கர் விருது அப்படின்ற 2 விருது அறிவிச்சிருக்காங்க. யுவர் புரஸ்கர் விருது அப்படின்றது லோகேஷ் ரகுமானுக்கும், சரிங்களா, பால புரஸ்கர் விருது அப்படின்றது யூமா வாசுகி அப்படின்றவங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அவங்க எழுதின அந்த புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். அதனுடைய ஆசிரியர் பேர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்புடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நாகஸ்திரா. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, நாகஸ்திரா 1 அப்படின்னா தற்கொலை படை ட்ரோன். சரிங்களா, நாகஸ்திரா 1 என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். தற்கொலை படை ட்ரோன் இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இது தற்பொழுது இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கூற்றுல கூட கேட்கலாம். நாகஸ்திரா 1 என்ற தற்கொலை படை ட்ரோன் எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு, சரிங்களா, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மீண்டும் சிரில் ரமபோசா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சரிங்களா, சிரில் ரமபோசா தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர். சரிங்களா, ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இது. அடுத்ததாக 18வது மக்களவைத் தேர்தல் 2024 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுது. இந்த தேர்தலின் பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அப்படின்றவர் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகிக்கிறார். ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இந்த தேர்தலின் மூலமாக இந்தியா உலக சாதனை படைக்குது. ஏன்னா 64 கோடி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த தேர்தலில் சூரத் தொகுதியில் போட்டியிட்ட முகேஷ் தலால் அப்படின்றவங்க மட்டும்தான் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்ததான் அமைச்சரவை பட்டியல். போன அமைச்சரவை பட்டியலில் இருந்தவங்க தான் மேக்சிமம் இதில் இருப்பாங்க. அதனால் ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறாரு. நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் தேர்வு செய்யப்படுறாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு. வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா ஜெய்சங்கர். ரயில்வே துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். சரிங்களா, இவங்க எல்லாமே போன அமைச்சரவை பட்டியலில் இருந்தவங்க தான். சரிங்களா, இதில் புதுசாக வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றது தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா ஜேபி நட்டா. சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாருன்னா நிதின் கட்கரி. அடுத்ததாக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்சுக் மாட்டுவியார். சரிங்களா, அடுத்ததாக பிரதம மந்திரியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
மக்களவை சபாநாயகர் யாருன்னா ஓம் பிர்லா அப்படின்றவங்க தான். இதெல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக கிளாடியா அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிச்சிருக்காங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் ரயில் பாலம் அமைந்துள்ளது எங்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் அறிமுகமாகிறது. சரிங்களா? படுக்கை வசதி இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகமாகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக துப்பாக்கி சுடுதல் வீரரான பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறாரு. அப்போ பிருத்திவிராஜ் தொண்டைமான் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா துப்பாக்கி சுடுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். கூகுள் நிறுவனத்துடைய ஜெமினி என்ற ஏஐ இந்தியாவில் அறிமுகமாகுது. அப்போ இந்தியாவில் கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்த ஏஐயின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேர் என்னென்னா ஜெமினி. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். தற்போது குரூப் 4 எக்ஸாமில் கூட உங்களுக்கு இந்த ஏஐயை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டையில் சுடுமணினால் ஆன பொம்மையின் தலைப்பகுதி அகழ்வாயுவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வெம்பக்கோட்டை அப்படின்ற அகழ்வாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா விருதுநகர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2024 இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம எஸ்ஐ 2024 இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். செம்மொழி தமிழ்நாள் ஜூன் 3. அப்போ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள் அன்று அவர் நினைவாக செம்மொழி தமிழ்நாள் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளன்று சில சிறப்பான விருதுகளும் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, செம்மொழி தமிழ்நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 3. அப்போ யாருடைய நினைவாக அந்த செம்மொழி தமிழ்நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இந்தியாவுடைய முதல் இலக்கிய நகரமாக மாறுகிறது கோழிக்கோடு. இது எங்கே இருக்குன்னா கேரள மாநிலத்தில் இருக்குது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோழிக்கோடு அப்படின்ற நகரம். இது கேரள மாநிலத்தில் இருக்குது. இது தற்பொழுது முதல் இலக்கிய நகரமாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோவால். சரிங்களா? இங்கு வருடந்தோறும் ஜூன் 23 அன்று இலக்கிய நகரத்தின் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான்ப்பா. லைனாக 3 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமாக தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து புஷ்பக் ஏவுகணை. புஷ்பக் ஏவுகணை அப்படின்றது சிறிய ரக ராக்கெட்டுகளை எல்லாம் ஏவுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த புஷ்பக் ஏவுகணை அப்படின்றது. செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி மீண்டும் பூமிக்கே திரும்பி வரும் வகையில் உருவாக்கப்பட்டது தான் அந்த புஷ்பக் ராக்கெட். சரிங்களா? இது வெற்றிகரமான சோதனை செஞ்சுருக்காங்க நம்ம இஸ்ரோ. சரிங்களா? அப்போ இந்த புஷ்பக் ராக்கெட் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு சிறிய ரக ராக்கெட். செயற்கைக்கோளை நம்ம விண்ணில் செலுத்துகிறோம் அப்படின்னா ராக்கெட் ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு மறு பயன்பாட்டு ராக்கெட் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது தான். இஸ்ரோ வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. சக்ஸஸாக ஆயிடுச்சு. அதனால் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் முதல் முறையாக தேசிய அளவிலான பெண் போலீஸாருக்கு துப்பாக்கி சுடும் போட்டி நடத்தப்பட்டது. இது எதுக்காக நடத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1973 முதல் முறையாக பெண்கள் வந்து காவல்துறையில் சேர்க்கப்படுறாங்க. அவங்க சேர்க்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. சரிங்களா? அதனை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம தமிழக அரசு இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? தேசிய அளவில் பெண் போலீஸாருக்கான துப்பாக்கி சுடும் போட்டி. இந்த 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 போட்டியில் தமிழ்நாடு தான் சாம்பியன் பட்டம் வென்றது. சரிங்களா? இது நமக்கு கூடுதல் பெருமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செங்கோடி இராணுவ கூட்டு பயிற்சியானது அமெரிக்கா இந்தியா இடையே நடைபெற்றது. இதில் ரஃபேல் விமானங்கள் பங்கேற்றன. அப்போ செங்கோடி இராணுவ கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டால் அமெரிக்கா இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் ரஃபேல் விமானம் பங்கேற்றது கூடுதல் சிறப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது போக்சோ போர்ட்டல் .tn-government.in அப்படின்ற ஒரு இணையதளத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க பாலியல் குற்றங்களை பதிவு செய்வதற்காக. சரிங்களா? போக்சோ அப்படின்றது குழந்தைகளுக்கானது. சரிங்களா? ஆண் பெண் இருபாலருக்குமானது, 2 குழந்தைகளுக்குமானது. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது GSAT-2 அப்படின்றது. இது வரைக்கும் GSAT 1 பயன்பாட்டை தான் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். தற்போது GSAT-2 திட்டத்தை வந்து இஸ்ரோ வந்து செயல்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக இந்தியாவில் அதிவேக இணையதள சேவை அப்படின்றது கிடைக்க போகுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ICC T20 உலகக்கோப்பை போட்டி 2024. இதை நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா இந்த ICC T20 உலகக்கோப்பையை வென்றது இந்தியா. சரிங்களா? அதனால் இதிலிருந்து கேள்விகள் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா?
ஃபஸ்ட்டு இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்திய நாடுகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கு அமெரிக்கா, மேற்கு இந்திய தீவுகள். இந்த 2 நாடு தான் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தியது. இந்த கிரிக்கெட் போட்டி 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போ 2024 நடந்துருச்சா, அடுத்ததாக 2026 இந்த போட்டி நடக்கும். சரிங்களா? அடுத்ததான் இந்த போட்டி நடக்கும் பொழுது நம்ம இந்தியா பங்கேற்றது இல்லையா, நம்ம இந்திய அணியோடைய கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்ததான் இந்த T20 உலகக்கோப்பை போட்டி தொடர் நாயகன் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்றவர் தான் தொடர் நாயகன் விருதை பெறாரு. இதில் அதிக ரன்களை அடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பாசு அப்படின்றவர் தான் அதிக ரன்களை அடித்தவர். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதுமானது தான். அடுத்தது இந்தியா வந்து இந்த கோப்பையை வந்து வென்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக 2026 இந்த போட்டி எங்கே நடைபெற போகிறது அப்படின்னா இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நடக்க போகுது. சரிங்களா? ஜூன் மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த நடப்பு நிகழ்வுகளை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதுமானது தான். தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குற நடப்பு நிகழ்வுகளை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் படிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சரிங்களா அந்த 16 to 17 கேள்விகளுக்கு நீங்கள் நிச்சயமாக விடையளிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா.